இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. அதுல ஒரு இடம் 2 இடத்துல அவர் போட்டியிட்டாரு, ஒரு இடத்துல வெற்றி வாய்ப்பு இழந்தார். 107 ரிசைன் பண்ணிட்டார். 2 இடத்துல போட்டியிட்டாரு, ஒரு இடத்துல ராஜினாமா செஞ்சிட்டாரு. 108 இருந்து 107 போயிட்டு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவருடைய கட்சியுடைய எண்ணிக்கை 106 தான். எனக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்த காரணத்தினால்தான் அந்த 118க்கு மேல அந்த வாய்ப்பு கிடைச்சுதான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. நிறைய தேர்தல் நேரத்தில் நிறைய தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் சொன்னாங்க. அதன்படி எதுவுமே இதுவரைக்கும் நடைமுறையை பின்பற்றவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் 34% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. 66% பேர் இன்னும் எதிர்பார்த்தா இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணி 1,34,00,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. அதிமுக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வலிமையான இயக்கம், அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம். இன்றைக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவ்வப்போது மக்கள் முடிவு செய்து அதற்கு ஏற்றவாறு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இதுதான் இன்றைய நிகழ்வு. அவர் தொகுதியில் எத்தனை ஜெயிச்சு வந்திருக்காரு? அவரே போனதற்கு தோத்தானே போனார். இப்போ எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்ட சாரை கேட்டு அவருடைய விருப்பப்படிதான் நாங்க வேட்பாளரை தேர்வு செய்யணும். ஆனால் தனிப்பட்ட முறையில் வேறு செய்யணும். ஒவ்வொரு மாவட்ட கழக செயலும் உழைக்கின்றார். அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு தான் யார் வேட்பாளரை நிறுத்தினா வெற்றி பெறுவார், யார் மக்கள் ஆதரவு தருவார்கள், யார் கட்சி நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பு தருவார். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 38 சென்னை உட்பட 38 மாவட்டங்களிலும் மாவட்ட கழக செயலாளர்கள் கொடுக்கப்பட்ட அதுதான் கொடுத்தோம். ஒரு 5% தான் அவள் கொடுப்பதிலே மாற்று கருத்து இருந்து மாற்றி கொடுத்த மீதி எல்லாமே மாவட்ட செயலாளர் கொடுத்ததுதான் கொடுத்திருக்கிறோம். ஆனா இது கொடுக்கல, தானா கொடுக்கல. எங்க கட்சி பொறுத்த வரைக்கும் சமமா கருதுறோம். எல்லாருக்கும் அத மாவட்ட செயலாளரும் இதுல பங்கு பெற வேண்டும். எல்லா மாவட்ட செயலாளரும் உழைக்கிறாங்க. அவர் தானே கட்சி பணி ஆற்றிட்டு இருக்காங்க. ஏங்க அதுதான் இல்லைன்னு சொல்லியாச்சு. நேற்றைய தினமே தெளிவுபடுத்தியாச்சு. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு கேள்வி கேட்காதீங்க. ஏங்க 5 வருஷம் நீங்க சட்டமன்ற நிகழ்வுல பாத்தீங்களா எத்தனை முறை பேட்டி கொடுத்தோம்? எங்களுடைய பிரச்சாரம் என்ன? என்னுடைய பிரச்சாரத்தை நீங்க எல்லாம் பாத்தீங்களா? இன்றைக்கு யாரை தாக்கி பேசணும்னு பாத்தீங்களா? ஆக அதான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்புல தான் தோன்றுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி செய்வோம்? அவங்களுக்கு வேற ஒன்று கிடைக்கல, வேற எந்த ஒரு காரணமும் கிடைக்கல. இப்படி காரணத்தை சொல்லி மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தி சொல்லி, நிர்வாகிடத்தில் தவறான செய்தி சொல்லி அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசையில சொல்லுகின்ற வார்த்தை. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்கள் கூட்டணியை தவிர்த்து வேறு யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை.